நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறைவார்த்தக்க நன்றி. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க, மறைத்து கொள்ளுங்க. உடைய வார்த்தையின் மூலம் ஜன விடுதலை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை இறைவார்த்தை காத்துக்கிறவங்களுடைய யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத பேதுருவுக்கும் வார்த்தையை அனுப்பி பலையை நிரப்பி படகை நிரப்பி உள்ளத்தை நிரப்பி ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். இன்றைக்கி சங்கீதம் 18:3 துதிக்கு பாத்திர கர்த்தர் என்னை அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், துதியில் மகிமைக்குரிய தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அப்படிங்கிறான். எப்படி எல்லாவற்றையும் பிலிப்பியர் 4:6 சொன்ன ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தேவனுக்கு நேரம் தெரியப்படுத்துகின்றிருக்கு. அப்போ ஸ்தோத்திரத்தோடு நம்ம ஜெபம். சங்கீதம் 65:1 பார்த்தீங்கன்னா துதியானது சீயோனில் அமைந்து காத்திருக்கிறதாம். அவ தேவனுக்கு என்ன காத்திருக்கு? துதி, மகிமை, மகிமைப்படுத்த சீயோன் திருச்சபை காத்திருக்கிறதாம். அவருடைய வருகைக்கு அவரை மகிமைப்படுத்துவதற்கு அவர் சொல்றார், நான் மகிமைப்படுகிற வேலை வந்து விட்டது. பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், மகிமைப்படுத்தினீர், இன்னமும் மகிமைப்படுத்துகிறார். வாசிக்கலாம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். சீயோனே உன் தேவனை துதி, எருசலேமே உன் தேவனை கர்த்தரை ஸ்தோத்தரி. சீயோன் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். சீயோன் தேவன் என்றென்றைக்கு தங்குகிற இடம். அதில் சொல்லப்படும் 132 சங்கீதத்தில் நான் விரும்பினபடியால் இதை என்றென்றைக்கும் அதில் நான் வாசம் பண்ணுவேன். சீயோன் கோட்டையை தாவீது பிடித்து அதுக்கு தாவீது நகரம். அதே சீயோனில் தான் எருசலேம் ஆலை கட்டப்பட்டது. தேவன் மகிமைப்படுகிற ஸ்தலமே அங்கே தான் இருக்குது. அப்படா சொல்றாரு, சீயோனில துதியானது அப்படின்னா தேவன் சீயோனில வாசம் பண்ண விரும்பினார் அப்படின்னா துதியானது தேவனுக்குரிய மகிமையானது அங்கு காத்திருக்குது. ராஜரீகமான தேவன் ஆளுகை செய்கிற இடம், துதிகளின் பாத்திரர், மகிமைக்குரிய தேவன் ஆளுகை செய்கிற இடம் சொல்லி எப்போதுமே ஒரு துதிக்கிற கூட்டம் அவருக்காக, அவருடைய வருகைக்காக, அவருடைய சிங்காசனத்திலிருந்து அமரும்படி துதி நிறைந்த ஒரு இடம்தான் சீயோன் திருச்சபை. எப்போதும் தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கிற இடம் தான் திருச்சபை. அந்த துதியானது சீயோனா திருச்சபையில் அமைந்து காத்திருக்கணும் ராஜாவின் வருகைக்கு. பாருங்க, ஒரு முதல்வர் சிஎம்ஓ பிஎம்ஓ வந்தாங்கன்னா அந்த கட்சி கொடியை காமிச்சு அசைச்சு வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வாரான்னா இங்கேருந்து மைக்கில் தொண்டை வழியை காத்துக்கிட்டு இருப்பான். 5 வருஷம் அரசாட்சிக்கு, நம்ம 1000 வருட அரசாட்சிக்கு போக போகிறோம். நித்திய காலமாக நமக்கு வாழ்வு தருகிற, நித்திய ஜீவன் தருகிற நித்திய ராஜா அவர். அந்த மகிமைக்குரிய தேவனை எவ்வளவு அதிகமாக நம்ம அழிஞ்சு போகிற இந்த உலகத்துக்காக இந்த கூட்டம் இந்த கோஷம் போடுமானால், ஒரு அல்லேலூயா கோஷம் போட்டு ஒரு கூட்டு ஜனம் பரலோகத்தில் காத்திருக்குதே. பரலோக தேவனோடு ஆட்டுக்குட்டியானவரோடு எங்கே போனாலும் பின்னாடி போன கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம இருந்து, அந்த பூமியில் இருந்து போன கூட்டத்தை வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒரு கூட்டம் வந்திருக்கு. என் தேவனுக்கு புது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அவங்க இரத்தத்தினால் கழுவப்பட்ட கூட்டம், ராஜரீக கூட்டம், தேவனுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ஜனம் நாங்கள் எழுதப்பட்டிருக்கு. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சீயோ நம்முடைய திருச்சபையில் தேவன் ஆளுகை செய்கிற இடத்துல, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல துதியானது. அப்போ இப்படி சொல்கிறேன், துதி எங்கே இருக்குதோ, எங்கே துதியின் சிங்காசனம் இருக்குதோ அங்கே இயேசு ராஜா வாசம் பண்ணுவார். அப்போ நீங்களும் இந்த புதிய ஏற்பாடு சீயோன் நீங்கள் தான், தேவாலயம் நீங்கள் தான். எப்போதும் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை விட்டு அவர் போக மாட்டார். இயேசுவான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிதாவுக்கு பிரியமானது எப்போதும் செய்கிறதுனால என்னை தனியே விட மாட்டார். நீங்கள் தனியே இருக்காமல் அவரோடு எப்போதும் இருக்கணும்னா தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க, அவர் தூச்சிக்கிட்டே இருங்க. நீங்களும் ஒரு சீயோனாக இருங்க, நீங்களும் ஒரு எரிசலாக இருங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் பரிசுத்த ஆலயமாக இருங்க. எப்போதும் துதிங்க, உயர்விலும் தாழ்விலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் துதிங்க. தேவன் உங்களோட வாசம் பண்ணுவார். அந்த துதியின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது, அவர் நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ராஜ்ய பாரத்தில் அமர்ந்திருக்கும் போது என்னாலும் வெற்றி தான், என்னாலும் மகிமை தான், என்னாலும் ஜெயந்தான்.
என்னாலும் சந்தோஷம்தான், என்னாலும் மகிழ்ச்சி தான். அப்படிப்பட்ட இந்த நாளை நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னா நீங்களாவது உங்கள் வீடுகளில், உங்கள் ஜீவியங்களில், உங்களோட பிஸ்னஸில், உங்களோட ஊழியத்தில், எந்த சூழ்நிலையிலையும் தேவனை மகிமைப்படுத்தி காத்துருங்க. ராஜா வந்து உங்கள் வீட்டில் சந்தோஷமாக பிரவேசிக்கட்டும். ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்கள் வாழ்க்கையும் வெற்றிகரமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.